இல்ல எனக்கு புரியல. என்ன புரியல? அதாவது வார வாரம் லீவுக்கு வந்து அதாவது நானு இத்தனை வருஷமா செந்திலோட கார்ல ஏறினமா, ரூம்ல போய் இறங்கினமா, சாப்பிட்டமா, தூங்குனமான்னு பொழப்ப ஓடிட்டு இருந்தேன். என்ன லீவுக்கு வா என்ன கூப்பிட்டு இப்படி நடக்க இல்ல. அதுதான் சொல்றேன், ஆல்ரெடி பாடி டயர்ட் ஆயிடுச்சு. சரியா, சப்போர்ட்டுக்கு தான் உன்னை புடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறேன். இங்க இருக்கிற அந்த சந்துல போய் உட்காந்துக்கிட்டு தோஹா மஹாலுக்கு வானாக்கா நீங்க வந்துட மாட்டியா? நான் இதுக்கு முன்னாடி இங்க வந்தேனா சொல்லு? இஞ்சி டீ கடைக்கு தானா அவங்கள வான்னு சொன்னேன். நீங்க போய் சந்திலயும் பந்துலயும் போய் உட்காந்துக்கிட்டு ஊர்ல உட்காந்து இருக்கிற மாதிரி குட்டிச்சவத்துல உட்காந்துட்டு குட்டிச்சரா போறதுக்கு உண்டான வேலையை பார்த்துட்டு போட்டு ஜாலியா பார்த்து பேசிட்டு வந்துடலாம். பாரு, என்ன நீ ரொம்ப பேச வச்சு டயர்ட் ஆக்கிட்ட. அதுக்கு அதனால எனக்கு தண்ணி பாட்டிலும் டீயும் வாங்கி நீ தான் தர. சரியா, நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். ஓகே, பாத்துக்க. உன் மாமா இருக்கான் தெரியுமா? உன் மாமா என்ன பாடா படுத்துறான். நான் ஒரு இடத்துல வந்து இருடானா என்ன நாக்கு தள்ள நடக்க விட்டுட்டான். அவன் தான் வந்து கொஞ்சமா நடந்தாவது கொஞ்சம் உடம்பு குறைக்கிட்டோங்கிறதுதான் சொன்னேன். இப்படி எனக்கு வேர்த்து ஊத்துதே. ஊத்துனா நல்லதுதான்டா. அப்பதான் உனக்கு உழைப்புகள் இதாகும், உடம்பு குறையும். ஏன் உடம்புடா? ஏன் உடம்புல இருந்துட்டா வேர்வை வருது? ஆமா, என் உடம்புலதான் வருது. அதுக்காக சொல்லு. இதுக்குதான் சொகுசா கார்லயே போயிட்டு இருக்க கூடாது, கொஞ்சம் அப்பதான் நடக்கணும். சொகுசா போனோம்னா கார் கிடைக்காத நேரத்துல இதுதான் அவங்க சின்ன பண்ணணும். நான் அதுக்கு தான்டா செஞ்சுட்டு சொன்னேன், நீ ஊர்ல இருந்து வர வரையும் நான் லீவுக்கே போக மாட்டேன்னு. இந்த ஆஜாவை அடிக்கணும், வரட்டும், வா லீவுக்கு வா அப்படின்னு என் உயிரா போட்டு வாங்கிட்டு நீ ஆச்சு ஆஜா வச்சு ஐயா ஐயா ஜாலி. ஏன் கார்டு இல்ல, கபில் கார்டு. முடியலடா. அப்புறம் எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அப்புறம் என்ன கோயத்துல உள்ள பொண்டாட்டில எப்படி இருக்காங்க? பொண்டாட்டிலாம் கிடையாது. இல்லையா? இல்லடா, நான் தங்கச்சிட்டு சொல்ல மாட்டேன். சொல்லுடா, அதாவது நான் என் தங்கச்சிட்டு சொல்ல மாட்டேன், சொல்லு. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். நண்பர்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? தெரியல, என்னடா ஜி வாங்கலாம்? என்ன வாங்குற? கக்கூஸ் கழுவுற வேலை இருக்குதா? வேற என்ன வாங்கலாம் சொல்லு. சரி, அப்புறம் வேற யாராவது ஒரு முடிவுக்கு வாங்க. சரியா, அதான் வாங்க போறோம் நம்ம. நீ ஊன்னு சொன்னா இல்ல இப்படி சொன்ன, நீ இப்ப ஊன்னு சொன்னா 4 பேர் வருவாளுகன்னு சொன்னீங்க. யார் அவளை பாத்துக்க. சரியா, உன் புருஷன் இப்ப ஊன்னு சொன்னா 4 பேர் வருவாங்களா? அந்த 4 பேர் யாருன்னு நீ இப்ப தெரிஞ்சுக்க. சரியா, ஏன் ஆஜா? இதுக்கு வந்து உங்க பெரிய அண்ணன் சாட்சி. என்ன ஆஜா சொன்னா இல்லையா? பாத்துக்க தம்பி, சொல்லு யாரு? சொல்லு யாருன்னு சொல்லு. இப்ப நீ தானடா சொன்ன. என்னடா சொல்ற? சாட்சிக்கு பின்னாடி ஆள் இருக்குப்பா. சரி, என்னடா ஜாமான் கொடுக்க சொன்ன? என் ஒய்ஃபுக்கே ஜாமான் கொடுக்கவே இல்லை. அப்ப உன் ஒய்ஃபுக்கு ஜாமான் கொடுக்க நான் எப்படிதான் கொடுப்பேன்? நானே வந்து சரியா காசு சொல்றேன். ஒரு பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கைய வீணாக்காதடா, உண்மையை சொல்லு. நீங்க உண்மையை சொல்லுங்க. எங்க கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டனாக்கா உன்னை காப்பாத்தி விடுவோம். நான் சொல்றதெல்லாம் உண்மைதான், நீங்க சொல்றதுதான் புரியா சொல்றீங்க. உண்மையை சொல்லு. உண்மைதான். நான் எதுக்கு அவளுக்கு வாங்கி கொடுக்க போறேன்? சரி ரம்யாம, நான் எப்ப கேட்டேன்?
நான் கேட்கவே இல்லையா? உங்ககிட்டயே நம்பர் இருக்குதா? நம்பர்லாம் கிடையாது. ஆ, நம்பர் அது சரி. வைஃப் பாத்துப்பா, அவ வந்து பாத்து அன்னைக்கு சொன்னா தம்பி இருக்காங்க, அப்படியா? பாத்துட்டு என்ன வேணுமா கேட்டு வாங்கி கொடு. இருக்கான்னா ம். அண்ணன் இருக்கான்னா அண்ணன் சொன்னான் நம்பர் கொடுத்தான்னு சொல்ல. ஆ. இது மாதிரி டிவி கட்டவே இல்லை, நாங்கதான் டிவி கட்டுறோம். அதுக்கே வயசு தான் அவன் போன எடுக்க மாட்டேங்கிறா, இது பண்ண முடியாது. அது சரி. பார்த்து ஆ? பண்ண வேண்டியது. பேங்க் ரேட் 310. ஆமா. 310 தான் போகுது. நீ ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுற? ஷாக்கா போற? ஆஜி, உனக்கு ஊர் பணம் அனுப்பணுமா? பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஆஜியோட கிட்னி வித்துட்டோன்னு வச்சுக்கேன், நல்ல அமௌண்ட் போகும். ஒரு கெட்ட பழக்கமும் இல்ல, நல்ல பையன். ஆமா. பணம் ஆஜி போதையில என்ன போதையில பசி போதையில இருந்திருப்பேன். பசி போதையும் இல்ல, எதுவுமே வாங்க முடியாது, சாப்பிட முடியாது, போதையில இருந்திருப்பேன். ஆஜி, டேய் நீ தூரமா இருக்கிறதுனால என்ன பண்றேன்னு தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறியா? பாரு, டீட்டெயில் வந்துகிட்டே இருக்கு பாரு. ஆமா ஆமா. உண்மையை சொல்லு, நாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். இப்ப கேமரா ஆஃப் பண்ணிட்டாக்க எல்லாம் சொல்லுவல. சொல்ல, இப்ப கேமரா ஆஃப் பண்ணிட்டாக்க எல்லாம் சொல்லுவல. சரி, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். என்ன செஞ்ச? என்ன ஒண்ணுமே செய்யல. ஒண்ணுமே செய்யலையா? எல்லாம் சொல்லாதடா. நான் என்ன சொல்லு. யூடியூப்ல ஒரு மச்சான், அதெல்லாம் செய்யக்கூடாது. நான் என்ன சொல்றேன், உன்னை ஒரே ஓவர் நைட்ல உன்னை போன் ஃபேமஸ் ஆக்குற பட்டுன்னு சொல்லு. ஒவ்வொன்னும் ஃபேமஸ் ஆக்குவானா, ஒவ்வொன்னு இருக்கிறத தனியா பணியில போட்டு வச்சுக்கலாம். ஏற்கனவே நல்லா இருக்கிறது நீயே எடுத்துட்டு போயிட சொல்லு. நான் சொல்லு இருக்கேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் உன் உயிர் நண்பன் இல்லையா? நீ உயிர் நன்மை இல்ல, உயிரை எடுக்கிற நன்மை. சொல்லு. உனக்கு ஒரு கஷ்டம்னாக்கா உன்னை காப்பாத்துறது என் கடமை இல்லையா? காப்பாத்த மாட்டா, நீ குழி தோண்டி புதைச்சிட்டு போயிடுவ. சும்மாப்ல என்ன அப்படியே புதைக்கிறது இருந்தாலும் நான் தானே உன்னை புதைக்க போறேன். அதான் சொல்றா, வேற என்ன? அதாவது அவனை மத்தவன் புதைக்கிறாலும் பாவம் பாவம் பறிச்சாலும் கொஞ்சமா இருக்குமா, நீ வந்து அப்படி இல்ல, உயிரோட தான் இருக்கு. அது அரை உச்சுரா இருந்தாலும் மொத்தமா மண்ணை போட்டு முடிக்கலாம், திருப்பி எதிர்த்து வரக்கூடாது. போமா சேர்ந்து எல்லாம் கட்டி நீ இப்ப எங்க போகணும்? உனக்கு எத்தனை நம்பர் பஸ்? 21. நீ இங்கதான் போகணும், இங்க வராது. ஆமா, உள்ளாக்க இருக்கும். வா இதுல இருக்குமே டவுன் பஸ் இருக்கும், ப்ளூ கலரு. வா, இப்படியே போவோம் வா. பஸ் இருக்கும், வா போய் பாப்போம் வா. நாங்க இப்ப கிளம்ப மாட்டோம், நாங்க இன்னும் கொஞ்ச நேரம். அங்க போய் இருக்கிறியா? சரி, ஓகே, டாடா, பை பை. பை பை. இல்ல மாப்ள, யூடியூப்ல வீடியோ போட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு, கடுப்பாகுது. அந்த சேனல் இப்ப ஆரம்பிச்சு சும்மாவே கிடக்குது. சரியா? சரியா? அரசியலை பத்தி போட்டு விடலாம். ஏதாவது அரசியலா? அடி செருப்பால. நான் வச்சிருக்கிற சேனல் ஊர் சுத்துற சேனல். வெட்டித்தனமா ஊர் சுத்தி வீடியோவா எடுத்து நாளைக்கு நம்மளுக்கு வயசாகி பல்லெல்லாம் போய் பாக்குறதுக்கு, அதாவது இப்படி ஒரு காலத்துல இப்படி ஒருத்தங்க சுத்தி இருக்கிறதாங்களே அப்படின்ட்டு. ஆமா, எப்படி இதான் போயிட்டு ஆட்சி வந்து இதா உன்னை அப்படியே பஸ் கடியில தள்ளி கொண்டுருவேன். சரியா? என் சேனல்ல எவனை பத்தியும் பேசக்கூடாது, என்ன தவிர. சரியா? ஆனா என்னத்தான் இருந்தாலும் பகலை விட நைட்டு தான் மாப்பிள்ள போயிட்டு நல்லா பாக்குறதுக்கு ஜகஜோதியா இருக்குது. என் மக வேற போன் அடிக்கிறா. ஆனா உன்னை காப்பாத்தி விடுறதுக்கு என் மக வந்துடுறா பத்தியா? சரி, ஓகே, இந்த கண்டென்ட்டை நம்ம அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுவோம். அடுத்த வாரம் இல்ல, அதுக்கு அடுத்த வாரம். ஆமா, அடுத்த வாரம் உனக்கு லீவ் இல்ல, எனக்கு லீவ் இல்ல. வரமாட்டேன். ஆமா, எனக்கு வந்து பையன், எனக்கு இந்த வெயில் நாள்ல லீவுக்கு வரனாவே எரிச்சல் ஆகுது, வேர்க்குது. குளிர் நாள்ல வந்துட்டோம். குளிர் நாள் என்னெல்லாம் யாராவது கார் வச்சு அழைச்சிட்டு போறதா இருந்தாக்கா வரணும். என்ன பஸ்ல வரனாக்கா நான் வரமாட்டேன். என்ன நடக்க வைக்கிறீங்க, என்ன நடக்க வைக்கிறீங்கடா.
இதுக்குன்னே வந்து கார் இருக்கலாம்னு சொல்லி ஐ எம் நாட் லைக் இட் மாமா. எனக்கு நடக்கிறதே பிடிக்க மாட்டேங்குது. ஐ டோன்ட் லைக் தட். நானும் நடக்காம இருந்தா கால்லாம் வலி இருக்குதுப்பா. அதனால அழகா வயசு ஆகுது இப்ப நடந்தாதான் உடம்பு நல்லது. அது வேணா உண்மைதான் ஆச்சு. உனக்கு வயசாயிடுச்சு, நீ நடக்கணும். சரியா? நான் வந்து எனக்கு என்ன, என்னை பார்த்தா நான் வயசான மாதிரியா இருக்கு, இவனை பார்த்தாதான் வயசான என்ன பார்த்தா வயசான மாதிரியா இருக்குது. ஆமா. நல்லா பாரு, கலவன் பாரு, பாரு என்னை பாரு, நல்லா பாரு. சின்ன பையன் மாதிரி இருக்கான். 25 வயசு பையன், அங்க யார்? வந்து 40-50 வயசு பையன் மாதிரி இருக்கா. ஏண்டா 50 வயசு பையன் யாராவது வந்து இப்படி வந்து கருப்பு முடியோட சுத்திட்டு இருப்பாங்களா? கருப்பு முடியாத கை வச்சிருக்கேன்மா. ஏண்டா அப்படி டை அடிச்சாக்கா 4 முடியில வெள்ளையாவும் 4 முடியில கருப்பாவும் இருக்குமா? இருக்கான். ஏண்டா ஏதாவது லாஜிக்கா பேசுறியாடா? ஆமா, இப்ப நம்ம எங்க போறோம்? இங்க ஆமா, டீ கடைக்கு போறோம். டீ கடைக்கு போயிட்டு வீடியோ அப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, பாய் சொல்லிடு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இப்படிதான் நாங்க வந்து ஏதாவது போட்டுட்டே இருப்போம். நீங்க வந்து பாத்துட்டு காண்டாயிரம் காண்டாயிடாதீங்க. அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.